கேப்டனை யாரெல்லாம் ரசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் கேப்டன் மனசுல இருக்கவங்க எல்லார் கூடயுமே கேப்டன் இருப்பாரு. காலமே காலமே என்னை எங்கு கொண்டு போகிறாய், மன்னவன் சாகிறான் கைகள் கட்டி பார்க்கிறாய், வாழ்க்கையின் காரணம் என்னை விட்டு. சில பேர் தனக்காக வாழ்வாங்க, தான் குடும்பத்துக்காக வாழ்வாங்க, திரைத்துறைக்காக வாழ்வாங்க. ஆனா இந்த மனிதர் மக்களுக்காகவே வாழ்ந்தவர். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் இருக்கிற வரைக்கும் இப்பயும் எப்பயுமே அவருடைய அலுவலகத்துக்கு சென்ற எல்லாருமே வயிறு நிறைஞ்சுதான் வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான அள்ளி அள்ளி கொடுத்த கரங்கள் அவரு. தமிழ் சினிமால 25 பக்க டைலாக் 30 டைலாக் எல்லாம் ஒரே டேக்ல பண்ண ஒரு உத்தமர். பல ஸ்டென்சின் ஹெலிகாப்டர் தொங்கி நடிக்கணுமா நடிப்பாரு. எந்த விதமான ரோப்புக்கு எதுவுமே இல்லாம மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணி மக்களை மகிழ்விச்சவர். அதை தாண்டி ஒரு தலைவரா மக்கள் மனதில் நின்னவர். இந்த மண்ணில் அவர் இல்லைனாலும் மக்கள் மனசுல என்னைக்குமே வாழ்ந்துட்டு தான் இருக்கார் அந்த தலைவர். ஒரு மனிதர் இறக்கும் போது அவங்க வீடு மட்டும் ஆயிடுச்சுன்னா அவர் மனிதன். ஒரு மனிதன் இறக்கும் போது நாடே அழுதுனா அவர் தான் மாமனிதன், நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் சார். அவரை தான் நம்ம கௌரவிக்க போறோம். இந்த விருதை பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சாருடைய புதல்வன் விஜய் பிரபாகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விஜய் பிரபாகரன் ப்ரோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் அப்பா கிட்ட தினமும் தான் பேசிட்டு இருக்கேன். கேப்டனுக்கு எல்லாமே தெரியும். எப்பயுமே சொல்லுவாங்க தூணுலையும் இருப்பாங்க துடும்லையும் இருப்பாங்க கடவுள்னு சொல்றாங்க. எனக்கு அப்பெல்லாம் அது பெருசா புரியல. இன்னைக்கு எங்க அப்பா என் கூட இல்லாதப்ப எனக்கு அந்த வார்த்தைகள் புரியுது. நான் எங்க திரும்பினாலும் கேப்டன் என் கண்ணுக்கு தெரிகிறாரு. நான் எங்கேயாச்சும் சோர்ந்து உட்காந்து எங்க அப்பா என் கூட நிக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. நான் விமானத்துல பறக்கும் போதும் ஒரு சின்ன வயசு சொல்லுவாங்க சாமி கும்பிட்டு போகணும்னு. ஆனால் இப்போ விமானத்துல பறக்கும்போது கூட முதல்ல கேப்டன் கேப்டன் தான் என் அறியாமையே எனக்குள்ள வருது. ஏன்னா அந்த மாதிரி எங்க அப்பா மூச்சிலையும் அசைவிலையும் என்னை சுத்தி தான் இருக்காரு.